ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. தீபாவளி வரப்போது தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம ஓலை பக்கோடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அரிசி மாவு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு, அந்த சின்ன சின்னது எதுவும் டஸ்ட்லாம் இல்லாமல் சளிச்சு வச்சுருக்கேன். அதே கப் அளவுக்கு 1 கப் அளவு கடலை மாவு, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், இதை எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அதோடு சேர்த்து நல்லா அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அந்த முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெயும் சூடாகிடுச்சு. பாருங்கள், ஒரு சின்ன மாவு எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா போட்டதுமே மேலே எலும்பி வரணும். அதான் கரெக்டான அந்த எண்ணெய் சூடு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அச்சியில் போட்டு வச்சுருக்கிற இந்த மாவை இதில் பிழிய வேண்டியதுதான். நம்ம இந்த அச்சியில் பார்த்திங்கன்னா பட்டையாக கோடு போட்ட மாதிரி 3 கோடு போட்ட மாதிரி இருக்கும். அந்த அச்சியை போட்டு அதில் மாவு ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போது நம்ம இந்த ஓலை பக்கோடாவை அதில் பிழிஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. பிழிஞ்சதுக்கப்புறமா ஒரு சைடு நல்லா வேகட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை திருப்பி விடுங்க. இன்னொரு சைடும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடுவோம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செய்யக்கூடிய ஒரு டிஷ் ஒன்று இது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.